கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ இந்த புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு கூட நன்றி. காலை பொழுதில் அவரோட கிருபையை தந்து தட்டி எழுப்பி தேவன் இந்த நாளை காண செய்த கிருபைக்காக அவரை மேன்மைப்படுத்துவோம். இந்த நாளில் கூட தொடர்ச்சியாக நம்ம கர்த்தருடைய நாமத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த வரையில் நம்ம 12 நாமங்களை குறித்து தியானித்து வந்தோம். இன்றைய நாளில் கூட மீதியாக இருக்கிறதான 7 நாமங்களை குறித்து நம்ம தியானிப்போம். நாளையிலிருந்து புதிய தொடக்கமாக விராகமத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபர்களை குறித்து, ஆதாம் தொடங்கி முக்கியமான நபர்களை குறித்து அவர்களோட வாழ்க்கையை சுருக்கமாக நம்ம கற்றுக்கொள்ளவும், அது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள், அதிலிருந்து கடவுள் நமக்கு உணர்த்தும் பாடங்களை நம்ம தியானிக்க கடவுள் ஈவுக்கு புரிந்துள்ளார். ஸோ நாளைய தினத்திலிருந்து அதை நம்ம தொடங்கவும். அதற்காக ஜெபியுங்கள். இன்றைய நாளில் கூட மீதி உள்ள இந்த 7 நாமங்களை குறித்து நம்ம தியானிப்போம். யெகோவா முதலாவதாக யெகோவா ரோஹி. யெகோவா ரோஹி என்பது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தர் என் மேய்ப்பர். இது நம்மளுக்கு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கும் போதே நம்ம என்னது சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஸோ தாவீது தனது ஆடுகளுக்கு மேய்ப்பனாக தனது உறவை பற்றி யோசித்த பிறகு தேவன் அவரோடு சரியாக உறவு வைத்திருப்பதை உணர்ந்தாராம். அதனால் அவர் கூறினார், யெகோவா ரோஹி என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதுதான் அவர் தாவீது கூறிய வார்த்தைகள். அது நம்மளுக்கு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது தாவீதினால் சொல்லப்படும் பொழுது யெகோவா ரோஹி என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லப்பட்டதாம். அடுத்ததாக யெகோவா ஷம்மா. நம்மளுக்கு தெரிந்த ஒரு இது கர்த்தர் இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்பது கர்த்தர் இருக்கிறார் என்று பொருளாம். எருசலேம் மற்றும் அங்குள்ள தேவ ஆலயத்திற்கு பெயரிடப்பட்டது. இது தேவனுடைய ஒருமுறை சென்ற மகிமை திரும்பி வந்ததை குறிக்கிறது. அதாவது நம்ம எசேக்கியேலில் பார்க்கும்போது அந்த தேவாலயங்கள் எல்லாம் பெயரிடப்பட்டது. இதெல்லாம் இருக்கும்போது அந்த காரியங்களை நடத்தும் போது அங்கே யெகோவா ஷம்மா என்று கர்த்தர் இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்பதை குறிப்பிடும் வகையில் அந்த வார்த்தைகள் உணர்த்தப்பட்டது. நம்ம எசேக்கியேலை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு அது உணர்த்தப்படும், அது தெரியப்படும். அங்கே இருந்த எசேக்கியேலின் அந்த தேவாலயத்திற்கு பெயரிட்ட காரியங்கள் அதெல்லாமே நீங்கள் எசேக்கியேலை வாசிக்கும் பொழுது தெரியும். ஸோ யெகோவா ஷம்மா என்ற வார்த்தை கடவுள் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் என்ற பொருளை உடையதாம். அந்த காரியங்களோடு எருசலேம் மற்றும் அங்குள்ள காரியங்களோடு தேவன் இருந்தார் என்பதை குறிப்பிடும் வகையில் அது அவருடைய நாமமாக போற்றப்பட்டு வருகிறது. இன்று நம் அனைவரோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த யெகோவா ஷம்மா என்பது தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதன் பொருள் கொண்ட ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. நம்ம எசேக்கியேலை வாசித்து பார்க்கும்போது அங்கே இருந்த சூழ்நிலைக்கு அது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதில் எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, சுற்றிலும் அதன் அளவு 10,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் வரும். அதாவது இந்த ஆண்டவர் அந்த தேவாலயத்தை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது அதோட வாசலை குறிப்பிடும் பொழுது முதல் நகரம் அந்த சுற்றிலும் அதன் அளவு அந்த தேவாலயத்திற்கு முதல் நகரம் யெகோவா ஷம்மா கர்த்தர் இருக்கிறார் என்று பெயரிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் எசேக்கியேலில் குறிப்பிடப்பட்டது. இன்றும் கூட நம் அனைவரோடும் தேவன் இருக்கிறார் என்பதற்கு யெகோவா ஷம்மாவை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். முக்கியமாக யெகோவா சாபேத், சேனைகளின் கர்த்தர்
கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ஆவார். இவர் வந்து தேவ தூதர்கள் மற்றும் மனிதர்கள் இவருக்கும் இனங்கள் என்று பொருள். அவர் பரலோகத்தின் சேனை மற்றும் பூமியின் குடிமக்கள், யூதர் மற்றும் புறஜாதியார், ஐஸ்வர்யவான்கள், ஏழைகள், எஜமானங்கள், அடிமைகள் எல்லாருக்குமே வந்து இந்த தேவனுடைய மகத்துவம், வல்லமை மற்றும் அதிகாரத்தை வந்து இது வெளிப்படுத்துகிறது. மற்றும் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது அவராலேயே நிறைவேற்றப்படும் என்பதையும் இது வந்து விளக்குகிறது. அதாவது வந்து யெகோவா சாபேத், அவர் வந்து சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் என்பது வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வித பீப்புளுக்கும். இவங்க எடுத்திருக்காங்களே, ஐஸ்வர்யானாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், தேவதூதர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அஜமானர்களாய், அடிமைகளாய், யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே அந்த சேனைகளின் கீழே வந்து அடங்குவாங்க. ஸோ அந்த சேனைகளுக்கு கர்த்தராக இருப்பது தான் இவர். ஸோ அதற்கான நாமம் தான் யெகோவா சாபேத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலம் தேவன் வந்து நமக்கு நம் அனைத்து சேனைகளுக்கும் அவர் கர்த்தராய் இருக்கிறார் என்பதை வந்து இந்த காரியம் வந்து நம்மளுக்கு உணர்த்துகிறது. இதை வந்து பார்க்கும்போது கூட ஏசாயா 1:24 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலரின் வல்லவரும் ஆகிய ஆண்டவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலரும் ஆகிய வல்லவர். இந்த நாமத்தை குறித்து அவர்கள் வந்து சொல்லியிருப்பதை நாம் காண முடிகிறது. அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அந்த சேனைகளில் வந்து வெறும் தேவதூதர்கள் மற்றும் அடங்குவதில்லை, எல்லாருமே வந்து அதன் நடுவில் வந்து அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சேனைக்குள்ள அவர் கர்த்தர் ஒருவரே பெரியவர். அவர் கீழே உள்ள எல்லா தேவதூதர்கள் வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து அந்த சேனைகளையும் வந்து அவர் அடக்குவார். அவர் பிரித்து பார்க்க தெரியாத தேவன், நீ ஏழை பணக்காரன் என்று பிரித்து பார்க்காத தேவன், எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 46:7 பார்க்கும்போது கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஸோ இதுலேயும் வந்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக வந்து ஏல் எலியோன் இதில் வந்து உன்னதமானவர் என்று பொருளாம். இந்த மேலே செல் அல்லது ஏறு என்னும் எபிரேய சொற்களின் மூலத்திலிருந்து பெறப்பட்டதாம். எனவே இதன் உட்பொருள் மிகவும் உயர்ந்தது என்பதாகும். அதுதான் உன்னதமானவர் என்று பொருள். ஏல் எலியோன் உயர்த்தப்பட்ட நிலையை குறிக்கிறது மற்றும் முழுமையான கர்த்துவத்தை பற்றி பேசுகிறது. இது வந்து ஒரு உயர்த்தப்பட்ட நிலையை பற்றி வந்து குறிப்பிடுகிறதா. அதாவது கடவுள் வந்து ஒரு உன்னதமானவர், உயர்த்தப்பட்டவர் என்பதை குறிப்பிடுகிறது. மேலும் முழுமையான கர்த்துவத்தை பற்றி வந்து இது வந்து பேசுகிறதை நம்மளால உணர முடிகிறது. ஸோ தேவன் வந்து உன்னதமானவராக இருக்கிறார் என்பதை வந்து இது உணர்த்துகிறது. இதில் வந்து பார்க்கும்போது உபாகமம் 26:19 நம்ம பார்க்கும்போது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்தவக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்றும் உனக்கு சொல்லுகிறான் என்றார். மேலும் அவர் வந்து உன்னதமானவராக இருக்கிறார். அவர் வந்து பரிசுத்தமாக இருக்கும்படி நம்மை கட்டளையிடுவது ஏன்னா அவர் பரிசுத்தமானவர், அவர் உன்னதமானவர். அதை குறித்தே வந்து அவர் சொல்லும்போது, நான் பரிசுத்தராக இருக்கும்படி வந்து உனக்கு மிக சிறந்ததாக இருக்கும்படியாய் பரிசுத்த ஜனமாக இருப்பாய், உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பாய். அதாவது வந்து அவர் உன்னதமானவர், அவர் பரிசுத்தமானவர். அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்பதை அவர் வந்து பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இன்னொன்றாக
எல்ரோஹி, காண்கிற தேவன். இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். சாராளால் ஆகாள் துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் வசித்த பொழுது அங்கே அவள் தேவனுக்கென்று நாமத்தை குறிப்பிட்டாள். அந்த நாமம்தான் இந்த எல்ரோஹி என்னும் நாமம். அதாவது தேவன் என்னை காண்கிறார் என்று அர்த்தமாம். எல்ரோஹி அவளது துயரத்தில் இருப்பதை கண்டு மேலும் அவள் ஜீவிக்கிற மற்ற காண்கிற தேவன் என்றும் சாட்சியை அளித்தார். ஸோ இது ஆகார் தேவ தூதன் ஆகாரை சந்தித்த போது அவள் தேவன் தனக்கு தூதன் வடிவில் தோன்றினதை பார்த்ததாக உணர்ந்தாள். அப்பொழுது அவளே தேவனுக்கென்று கொடுத்த நாமம்தான் இது. இங்கே பார்க்கும்போது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாளாம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாளாம். அதுதான் இந்த எல்ரோஹி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஏல் ஓலாம் என்பது நித்தியமான தேவன். அவர் ஒரு நித்தியமான தேவன். கடவுளின் தன்மை ஆதியும் அல்லது அந்தமும் இல்லாதவர். வரைமுறைக்குட்பட்ட காலத்தின் அனைத்து தடைகளிலும் இருந்து விடுபட்டு அதற்கும் அப்புறமாய் உள்ளவர். மேலும் அவர் காலத்தின் காரணத்துக்குள் கொண்டிருந்தார். நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்பது பொருளாம். நித்தியமான தேவன் என்பதற்கு நீரே அனாதையாய் என்றென்றைக்கும் தேவனாய், என்றென்றைக்கும் அவரே நம் தேவனாய் இருக்கிறார் என்று கூறலாம். ஆமாம், இந்த எலோம் என்பது நித்தியமான தேவன். நித்தியமானன்னா நம்மளுக்கு அதோட தெரியும். அவர் நித்தியமாக இருக்கிறார். அவர் எல்லாமுமா இருக்கிறார். அவரே என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார் என்பது அந்த வார்த்தையினோட பொருளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் நம்மளுக்கு ஒரு நித்தியமான தேவனாய் இருப்பதில் அவர் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். அனாதியாய் ஸ்நேகத்தால் நம்மளை சேகித்த மாதிரி அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் நமக்கு தேவனாய் இருக்கிறார். இதில் பார்க்கும்போது சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அதில் ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர் துளியாக்கி மனுபத்திரையை திருப்புங்கள் என்கிறீர். இந்த 2ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்க பாருங்க, நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்பது இந்த ஏல் ஓலாம் என்பதன் பொருள். கடைசியாக ஏல் கிபோர் என்பது வல்லமை உள்ள தேவன் என்று பொருளாம். ஏசாவின் இந்த தீர்க்க தரிசன பகுதியில் மேசியா இயேசு கிறிஸ்துவை போல அவர் விவரிக்கும் பெயர் ஒரு வல்லமை உள்ள மற்றும் வலிமை மிக்க போர் வீரராக மேசியா வல்லமை உள்ள தேவனுடைய எதிரிகளை அழைத்து இரும்பு கோலால் ஆட்சி செய்வார் என்று குறிப்பிட்டாராம். ஸோ இந்த ஏசியா தீர்க்க தரிசி நம்மளுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே ஏசையா ஏசப்பாவிட பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாக அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்பது நம்ம அறிந்த ஒரு காரியம். ஸோ அவரை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது கூட இந்த 6ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயாவால் ஏசப்பாவிட பிறப்பை பற்றி கூறப்பட்டது. அதாவது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுமா. அவர் வல்லமை உள்ள தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு எனப்படுமா. ஸோ இங்கே இவர் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்து விட்டார் இயேசுவின் பிறப்பை குறித்து. அவர் அதை விவரிக்கும் இதுதான் அந்த மாதிரி இருக்கு. அவர் ஒரு பாலகன் பிறப்பார், அவர் குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம்
வந்து பார்த்தோன்னா அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிரபா, சமாதானத்தின் பிரபு என்று விளங்கப்படுவோம். ஸோ இவைகளே வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் நாமங்கள் வந்து நான் பார்த்ததில் இந்த நாமங்களை வந்து தியானித்துள்ளேன். இன்னும் மேலான நாமங்கள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் தியானிக்கலாம். நான் தியானித்த இந்த நாமங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஸோ ஒரு முறை இந்த 19 நாமமும் அதன் அர்த்தங்களும் நான் சொல்லட்டுமா? நீங்கள் தயவு கொண்டு அதை கேட்டு உங்களோட ஜெபத்தில் அதை பயன்படுத்தும் போது ஜெபத்தின் வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர். முதலாளாக ஏல் எலோ, தேவன் வல்லமை உள்ளவர், வலிமையானவர், முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஏல் எலோஹிம், ஏலோஹிம் தேவன் சிருஷ்டிகர், வல்லமை உள்ளவர் மற்றும் வலிமை மிக்கவர். எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன், யாக்கோபுடைய வல்லவர். அடோனாய், கர்த்தர். யெகோவா யாவே, கர்த்தர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பொருள். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ராஃபா, பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னை குணமாக்கும் யெகோவா. யெகோவா நிசி, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். யெகோவா மக்கடேஷ், பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யெகோவா ஷாலோம், கர்த்தர் நம் சமாதானம். யெகோவா எலோஹிம், கர்த்தராகிய தேவன். யெகோவா திக்ஷனு, நம்முடைய நீதியாயிருக்கிறது கர்த்தர். யெகோவா ரோஹி, கர்த்தர் எங்கள் மேய்ப்பர். யெகோவா ஷம்மா, கர்த்தர் இருக்கிறார். யெகோவா சாபேத், சேனைகளின் கர்த்தர். ஏல் எலியோன், உன்னதமானவர். எல்ரோஹி, காண்கிற தேவன். ஏல் ஓலாம், நித்தியமான தேவன். ஏல் கிபோர், வல்லமையுள்ள தேவன். ஸோ இதுவே கர்த்தருடைய நாமங்களை பற்றி நான் தியானித்தவைகள். அவைகளை உங்களோடு பேச கடவுள் தந்த இந்த ஈவிற்காக உங்களுக்கு நானக்கொடி நன்றி. இந்த நாமங்களும் அதோட அர்த்தங்களும் நான் எழுதியிருப்பதை அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் ஜெபிங்கள். அதை வந்து எழுதி வைத்து உங்களோட ஜெபங்களில் நீங்கள் பயன்படுத்தும் போது அது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். இந்த நாமங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸோ ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா ராஜா, இந்த நல்ல கால வேலை கை கொடு ஜெபிக்கிறோங்கப்பா. நீர் கொடுத்த இந்த நாளுக்காகவும் ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி அப்பா. ஏதோ உங்களோட நாமங்களை குறித்தப்பா நாங்கள் தியானிக்கவும் அதிலிருந்து அப்பா அதை பொருளை நாங்கள் அப்பா அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாமங்கள் உயர்ந்தவை அப்பா, அனைத்திலும் மேலானவை. நீர் பரிசுத்தர், உன்னதமானவர் அப்பா. நீர் வல்லமை உள்ள தேவன் அப்பா. நீர் மகா பரிசுத்தமானவராய் இருப்பதனால் உம்முடைய நாமங்களும் பரிசுத்தமாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. அப்பா நாங்கள் தியானித்த இந்த நாமங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் பயன்படுத்துவோமாக அப்பா. அவைகளின் நாமங்கள் அப்பா நீர் யெகோவா ஷம்மாவாய், ஷாலோமாய் அப்பா, யெகோவா ஈரோவாய், அடோனியாய், எல்ஷடாயாய், எல்ரோயாய் அப்பா, யெகோவாவாய், இன்னும் யெகோவா ராஃபாவாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. இவை அனைத்து நாமங்களுமாய் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. இதை நித்தம் எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் பயன்படுத்தி ஜெபிக்கும்படியான ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமங்கள் உயர்ந்தவை, உம்முடைய நாமங்கள் பரிசுத்தமானவைகள் அப்பா. அதை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் அதனோட அர்த்தங்களை நாங்கள் விளங்கி கொள்ளும்படியாய் நீர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தமைக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இதை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாமங்கள் அப்பா அவர்கள் வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கவும் அதை அவர்கள் பயன்படுத்தும்படியாய் அவர்கள் பரிசுத்தமாக்கப்படவும் அப்பா. நீர் உன்னதமானவர், நீர் பரிசுத்தர், எங்களையும் நீர் பரிசுத்தமாக்க நினைக்கிறீர் அப்பா. அதே போல ஒவ்வொருத்தரும் நீர் பரிசுத்தமாக்கி அப்பா இந்த நாமங்களை அவர் வாழ்க்கையில் அப்பா உபயோகிக்கும் உடம்படியான சூழ்நிலைகளை அப்பா நீர் மாற்றி அப்பா
உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாமத்தை கொண்டு அவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் யெகோவா ஷாலோமா இருந்து ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்களை நீர் சமாதானமாய் நீர் வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நீர் யெகோவா ராஃபாவா இருந்து அவர்களை நீர் குணமாகி பரிபூர்ண சுகத்தை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நீர் யெகோவா ஷம்மாவா இருங்கப்பா. நீர் எங்களோடு இருங்கப்பா. நீர் எங்களோடு இருக்கும் தேவனா இருங்க. எங்களுக்கு அது போதுமாப்பா. நீர் யெகோவா ஷம்மாவா இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடு இருந்து நீர் வழி நடத்தி இந்த நாமங்களை எங்கள் மனதில் நாங்கள் பற்றி கொண்டாப்பா. அதை நாங்கள் எங்கள் உதடுகளினால் உச்சரித்து உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை மேன்மைப்படுத்தவும் அதை நாங்கள் உபயோகிக்க கிருபை பாராட்டுங்க. அதற்கான ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனால தகப்பனே. ஆமென்.